ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரிட்டனின் ஷெஃபோல்டில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்திற்கு மீண்டும் அணு ஆயுதங்களை அமெரிக்கா அனுப்பப் போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஷெஃபோல்ட் தளத்திலிருந்து அனைத்து அணு ஆயுதங்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டது அமெரிக்கா. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட லிட்டில் பாய் என்ற அணுகுண்டை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கான வசதிகள் சஃபோல்கின் RAF பிளேஹெனித் தளத்தில் உருவாக்கப்பட்டு வருவதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. RAF பிளேஹெனித் தளத்தில் தற்பொழுது 48 ஃபைட்டர் விங் எனும் அமெரிக்க விமானப்படை பிரிவு உள்ளது. இந்த பிரிவு லிபர்டி விங் என்றும் அழைக்கப்படுகிறது. F-35A லைட்னிங் II என்னும் அதிநவீன போர் விமானங்கள் இங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய அமெரிக்க விமானப்படை அறிக்கையின்படி போர்க்களத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட குறுகிய தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஆயுதமாக B-61-12 தெர்மோநியூக்ளியர் குண்டை இந்த போர் விமானங்கள் மூலம் எடுத்துச் செல்ல வெற்றிகரமாக சோதனைகள் செய்யப்பட்டன. RAF பிளேஹெனித்தின் எதிர்கால அணுசக்தி திட்டத்திற்கு தேவையான பாதுகாப்பான தங்குமிடங்களை கட்டுவதற்கான ஒப்பந்தம் குறித்து விவரிக்கும் ஆவணங்கள் அமெரிக்க பாதுகாப்பு துறையால் வெளியிடப்பட்டன. பின்னர் அவை திரும்ப பெறப்பட்டன. இந்த விமானப்படை தளத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களுக்கான தங்குமிடங்கள் கட்டுவதற்கான ஒப்பந்தங்களும் அவை. கூடுதலாக அமெரிக்க இராணுவத்துறை பட்ஜெட் ஆவணத்தின்படி இந்த ஷெஃபோல்ட் தளத்தின் அடித்தளத்தில் ஷூரிட்டி டார்மெட்ரி எனப்படும் வசதியை உருவாக்க லட்சக்கணக்கான டாலர் ஒதுக்கப்பட்டு உள்ளது. இவை அணு ஆயுதங்களுக்கான சேமிப்பு வசதிகள் எனவும் கூறப்படுகிறது. RAF தளம் 1941 லேஹனித்தில் திறக்கப்பட்டு இரண்டாம் உலகப் போரின் போது செயல்பட்டது. நேட்டோவிற்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான பனிப்போர் தீவிரமடைந்ததால் அமெரிக்க விமானப்படை 1951 தளத்தில் நிர்வாக கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டது. தளத்தில் 4000 அமெரிக்க இராணுவ வீரர்களும் மேலும் 1500 பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க சிவிலியன் ஊழியர்களும் உள்ளனர். லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் போர் ஆய்வுகள் துறையின் பேராசிரியர் இந்த திட்டங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இருக்கலாம் எனவும் கூறுகிறார். ஒருவேளை ஐரோப்பாவில் உள்ள தளங்களில் இருந்து மற்ற ஆயுதங்கள் அகற்றப்பட்டால் தங்குமிடங்கள் கூடுதல் திறன் கொண்டதாக இருக்கலாம் என்கிறார் அவர். சேமிப்பு வசதியை உருவாக்குவது ஒரு விஷயம் என்றால் அமெரிக்க ஆயுதங்கள் பிரிட்டனில் இருக்க போகிறது என்ற உண்மையை மறைப்பது மற்றொரு விஷயம். எனவே இந்த நடவடிக்கை என்பது நாடுகளுக்கு இடையேயான ஆயுத போட்டியில் ஏதோ ஒரு பெரிய மாற்றமாக இல்லாமல் ஒரு சாதாரணமான நடவடிக்கையாகவும் கூட இருக்கலாம் என அவர் கூறினார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அணு ஆயுதங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ கூடாது என்ற கொள்கையை நீண்ட காலமாக பிரிட்டன் மற்றும் நேட்டோ கடைபிடித்து வருகிறது. மேலும் இந்த திட்டங்கள் யுக்ரைனில் நிலவும் சூழ்நிலையுடன் தொடர்புடையவை என்று நான் நினைக்கவில்லை என்கிறார் சர் லாரன்ஸ். ரஷ்யாவுடன் அதிகரித்து வரும் பதற்றத்தின் காரணமாக இது இருக்கலாம் என்று அவர் கூறினார். ஆனால் நேட்டோவின் முன்னாள் மூத்த அதிகாரியான வில்லியம் அல்ஃபர்கி கூறுகையில், ரஷ்யாவின் நடவடிக்கைகளால் ஐரோப்பா முழுவதும் அதிகரித்து வரும் ஆபத்தான அச்சுறுத்தல் சூழலுக்கு இது ஒரு பதிலடி என்கிறார். இவர் இப்பொழுது சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனத்தின் பணியாற்றி வருகிறார். பெலாரஸில் ரஷ்ய அணு ஆயுதப்படைகள் நிலைநிறுத்தப்பட்டது. உக்ரைன் மீதான படையெடுப்பு மற்றும் விளாடிமிர் புதின் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தல்களை பெருமளவில் அதிகரித்தது போன்றவற்றை அவர் மேற்கோள் காட்டினார். மேலும் அமெரிக்க விஞ்ஞானிகளின் கூட்டமைப்பை சேர்ந்தவர் ஹான்ஸ் கிறிஸ்டென்சன் அணு ஆயுதங்கள் RAF பிளேஹெனித் தளத்திற்கு மீண்டும் கொண்டு வரப்படுவதற்கான சாத்தியங்கள் குறித்து குரல் எழுப்பிய முதல் நபர்களில் இவரும் ஒருவர். ஒரு தளத்தில் அணு ஆயுதங்கள் இருந்தால் அந்த தளம் ரஷ்யா உடனான அணுசக்தி மோதலில் இலக்காக கூடும் என்பதில் சந்தேகமில்லை என்று அவர் கூறினார். ஒரு நாடு அணு ஆயுதங்களை வைத்திருந்தால் பின் அது ஒரு வித்தியாசமான போர் விளையாட்டாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார் கிறிஸ்டென்சன் கூறுகிறார். ஆனால் இந்த தளம் இப்போதே ரஷ்யாவின் இலக்காக மாறியிருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என்று அல்ஃபர்கி கூறினார். நான் ஒரு ரஷ்ய இராணுவத்தை சேர்ந்து திட்டமிடும் நிபுணராக இருந்தால் இந்த தளத்தை தாக்க முன்பே முடிவு செய்திருப்பேன். நீங்கள் ரஷ்ய தொலைக்காட்சியை பார்த்தால் பிரிட்டனை பற்றியும் பிரிட்டனை தாக்குவது பற்றியும் அதிகம் பேசுகிறார்கள் என்கிறார் அவர். பிரிட்டனுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அங்கீகாரம் அளிப்பார் என்று அல்ஃபர்கி நம்புகிறார்.
மேலும் அவர் திறமையானவர் என்று சொல்வது மிகையாக இருக்கும். பிரச்சனைக்கான தீர்வு இல்லை என்று அல்லது பின் விளைவுகள் வராது என நினைத்தாலோ அவர் இதை செய்வார் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். அணு ஆயுத குறைப்புக்கான பிரச்சார அமைப்பு RAF லேஹன்னி தளத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்தது. CNT பொதுச் செயலாளர் கேட் ஹன்சன் பேசுகையில், இங்கே அணு ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டால் நாங்கள் அதை அகற்ற வலியுறுத்துவோம் என்கிறார். ஷூரிட்டி டார்மெட்ரி தங்குமிடத்தை கட்டுவது சட்டப்பூர்வமானதா என்பதை ஆராய சட்ட நிறுவனமான லீடே இந்த அமைப்பை அறிவுறுத்தி உள்ளது. வழக்கறிஞர் ரிகார்டோ காமா இது குறித்து பேசுகையில், லேஹன்னி தளத்தில் அணுகுண்டுகளை சேமிப்பது குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் விளைவுகளை ஏற்படுத்தாது என்று பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது. ஆனால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னர் விமானப்படை தளத்தில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதன் சாத்தியமான சுற்றுச்சூழல் விளைவுகளை அவர்கள் புறக்கணித்ததாக வாதாடுகின்றனர் CNT அமைப்பினர். அணுசக்தி விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியம் உட்பட என்கிறார். 2008ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் பனிப்போர் அச்சுறுத்தல் பின்வாங்கி விட்டதாக உணர்ந்த அமெரிக்கா தனது அணு ஏவுகணைகளை இங்கிலாந்தில் இருந்து அகற்றியது. த டெலிகிராஃப் பார்த்த பென்டகன் ஆவணங்கள் லேஹன்னி விமான தளத்தில் ஒரு புதிய அணு ஆயுத வசதிக்கான கொள்முதல் ஒப்பந்தங்களை காட்டியது. ரஷ்யாவிற்கும் நேட்டோ சேர்ந்த நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டது. பிப்ரவரி 2022இல் அண்டை நாடான உக்ரைன் மாஸ்கோ ஆக்கிரமித்த பின்னர் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அணுசக்தி தளங்களை மேம்படுத்துவதற்கும் நேட்டோ அளவிலான முயற்சியில் ஒரு பகுதியாக இங்கிலாந்தில் அமெரிக்க அணு ஆயுதங்களை திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்து வெளியேறும் தலைவரான ஜெனரல் சர் பேட்ரிக் சாண்டர்ஸ் 45,000 இட ஒதுக்கீடு செய்பவர்கள் மற்றும் குடிமக்கள் ரஷ்யாவுடன் அதன் 74,000 பலமான அணைகளை வலுப்படுத்துவதற்கான சாத்தியமான போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 2008இல் ரஷ்யாவின் பனிப்போர் அச்சுறுத்தல் பின்வாங்கி விட்டதாக உணர்ந்த அமெரிக்கா தனது அணு ஏவுகணைகளை இங்கிலாந்தில் இருந்து அகற்றியது. லேஹன்னி விமான தளத்தில் ஒரு புதிய அணு ஆயுத வசதிக்கான கொள்முதல் ஒப்பந்தங்களையும் காட்டியது. ரஷ்யாவிற்கும் நேட்டோ சேர்ந்த நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டது. பிப்ரவரி 2022இல் அண்டை நாடான உக்ரைனை மாஸ்கோ ஆக்கிரமித்த பின்னர் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அணுசக்தி தளங்களை மேம்படுத்துவதற்கும் நேட்டோ அளவிலான முயற்சியின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தில் அமெரிக்கா அணு ஆயுதங்களை திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்து வெளியேறும் தலைவர் 45,000 இட ஒதுக்கீடு செய்பவர்கள் மற்றும் குடிமக்கள் ரஷ்யாவுடன் அதன் 74,000 பலமான அணைகளை வலுப்படுத்துவதற்கான சாத்தியமான போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. குடிமக்கள் இராணுவத்திற்கான சாண்ட்ரஸின் அழைப்புகள் மூத்த நேட்டோ இராணுவ அதிகாரியான அட்மிரல் ரால்ஃப் பாயர் மற்றும் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரால் எதிரொலிக்கப்பட்டது. மேலும் UK அரசாங்கம் குறிப்பிட்ட இடங்களில் அணு ஆயுதங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ கூடாது என்ற கொள்கையை கடைபிடிக்கும் அதே வேளையில் லேஹன்னியத்தின் செயல்பாடுகள் B6112 புவியீர்ப்பு குண்டுகளின் சாத்தியமான வீடுகளுக்கான தயாரிப்புகளை பரிந்துரைக்கப்படுகின்றன. அவை 50 கிலோ டன்கள் வரை மாறுபடும் விளைச்சல்களை கொண்டுள்ளன. ஹிரோஷிமா அணுகுண்டை விட 3 மடங்கு சக்தி வாய்ந்ததாகும். நவீனமயமாக்கல் முயற்சியின் ஒரு பகுதியாகும். பழைய B61க்கு பதிலாக அணுசக்தி திறன் கொண்ட F-35A மின்னல் வரிசைப்படுத்துதலுடன் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆவணங்களின்படி பனிப்போரின் உச்சக்கட்டத்தின் போது அணு ஆயுதங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்த RAF லேஹன்னியில் உடனடியாக ஒரு அணுசக்தி பணிக்கான திட்டங்கள் நடைபெறும் என்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதிக மதிப்புள்ள சொத்துக்கள் மீதான தாக்குதல்களில் இருந்து இராணுவ வீரர்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட பாலிஸ்டிக் கேடயங்கள் உட்பட புதிய உபகரணங்கள் தளத்திற்கு ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. அந்த இடத்தில் பணிபுரியும் அமெரிக்க படைகளுக்கான புதிய வீட்டு வசதிக்கான கட்டுமான பணிகள் ஜூன் மாதம் தொடங்கும். அமெரிக்கா தனது இராணுவ வசதிகளை நேச நாடுகளுக்கு வளமையாக மேம்படுத்துகிறது. வகைப்படுத்தப்படாத நிர்வாக வரவு செலவு திட்ட ஆவணங்கள் பெரும்பாலும் இத்தகைய நடவடிக்கைகளுடன் சேர்ந்து கொள்கின்றன என்று ஒரு அதிகாரி மேற்கோள் காட்டுகிறார். ஆவணங்கள் முன்னறிக்கப்பட்டவை அல்ல, அவை எந்த குறிப்பிட்ட தோரணை அல்லது அடிப்படை விவரங்கள் வெளியிடும் நோக்கமும் இல்லை. எந்த ஒரு பொதுவான அல்லது குறிப்பிட்ட இடத்திலும் அணு ஆயுதங்கள் இருப்பதையோ அல்லது இல்லாததை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ கூடாது என்பது அமெரிக்காவின் கொள்கை என்று அந்த அதிகாரி கூறினார். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.